உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடைமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்று 5ஆம் நாள் ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலே உங்களோடு செய்திகளுடன் சந்திக்கின்றேன். எனது யூடியூப் தளத்துக்கு உங்கள் ஆதரவை வழங்கி வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் எழுதுங்கள். இன்றைய செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது பேசு பொருளாக இருக்கக்கூடிய எங்களுடைய சொல்லிசை பாடகரின் செய்திதான் இப்பொழுது மிகவும் பிரபல்யமாக மிக பயங்கரமான ஒரு வைரலான ஒரு செய்தியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி என்று பார்த்தால், ஒரு கலைஞனுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையாக இந்த நாடு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. உண்மையிலும் கூட ஒரு செய்தியை படித்ததாக சொல்கிறேன் உங்களுக்கு. தாயை பார்க்க வேண்டும் என்று அந்த இளைஞன் அழுததாக ஒரு செய்தி இருக்கிறது. உண்மையில் அந்த இளைஞன், அதாவது கடந்த காலத்திலே நடைபெற்ற அந்த யுத்தத்தின் பலிகள் அல்லது அது ஏன் நடந்தது என்பது கூட தெரியாமல் இருக்கலாம் அவருக்கு. ஆனால் அவர் தன் கலைக்காக இந்த பாடலை பயன்படுத்தி இருக்கலாம். இவ்வாறான பாடலை பயன்படுத்துவதனூடாக அதிக இளைஞர்களை அல்லது அதிகமான மக்களை கவரலாம் என்ற அந்த எண்ணத்தோடு அவர் அதை செய்திருக்கலாம். உண்மையில் இன்று அரசு கூறுகின்ற விடயமாக விடுதலை புலிகளை மீள உருவாக்கம் செய்வதன் அடிப்படையாக இது இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாங்கள் யதார்த்தமான விடயத்தை பார்த்தால், விடுதலை புலிகளை மீள் உருவாக்கம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. விடுதலை புலிகள் என்பது ஒரு நிழல் அரசாக இந்த மண்ணிலே கோலோச்சியது. அவர்களே இந்த யுத்தம் இத்தோடு முடியட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த யுத்தத்தை மௌனித்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த யுத்தத்தை முடித்து வைத்து விட்டார்கள். இதன் பின்னும் இந்த மக்களை சந்தேகித்து அவர்களை கைது செய்வது என்பது ஒரு அடிப்படை அற்ற ஒரு கைதாகவே இதுதான் காணப்படுகிறது. உண்மையில் இந்த விடயத்திலே அரசு மிக கவனம் கொள்ள வேண்டும். அண்மையிலே தான் இந்த வெசாக் தினத்திலே மக்களுக்கு பால் சோறும் இன்னும் பல பொருட்களையும் இந்த யாழ் நகரிலே கூட இராணுவம் மற்றும் ஏனையவர்கள் இங்கே வழங்கி வைத்தார்கள். பௌத்த மதம் சார்ந்தவர்கள், அதாவது ஒரு கையிலே பால் சோறும் மறுகையிலே விலங்குமாக தமிழர்கள் காணப்படுகிறார்கள் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அவ்வாறு தான் நிலைமை இருக்கிறது. ஒரு கையிலே பால் சோறும் மறுகையிலே விலங்கும் பாலச்சந்திரனையும் நினைவூட்டுவதாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். சாப்பிடுவதற்காக பிஸ்கெட்டை கொடுத்துவிட்டு சுட்டுக் கொன்றதாக சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இந்த விடயத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள். எல்லோரையும் அரவணைத்து இந்த வெசாக்கிலே பால் சோறு மற்றும் ஏனைய பொருட்களை தின்பண்டங்களை எல்லாம் வழங்கிவிட்டு மறுமுனையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாக எங்கள் இளைஞனை கைது செய்து, ஒரு கலைஞனை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் என்று பேசிக்கொள்கின்றார்கள். இது ஒரு வேதனையை தருகின்ற விடயம். இது பாரிய தாக்கங்களை செலுத்தப் போகிறது. புலம்பெயர்ந்த தேசங்களிலே இருக்கக்கூடிய, அதாவது அந்த நிரந்தர வதிவிட உரிமை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பை அளிக்கத்தான் போகின்றது. அது ஒரு பக்கமாக அது அவர்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்திலே இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களை புலம்பெயர் தேசத்திற்கு உந்தி தள்ளக்கூடிய ஒரு செயற்பாட்டை இந்த விடயங்கள் கொண்டு செல்கின்றது. அண்மையில் எங்களுடைய மறைந்த பாடகர் SG சாந்தன் அவர்களின் மகனும் கூட தனது இசை கச்சேரியிலே ஒரு தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர் பாடலை பாடிய பொழுது அந்த பாடல் அங்கே நிறுத்தப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கின்றது. இவ்வாறு மக்கள் இடையே தங்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி ஒரு குழப்ப சூழ்நிலையை உருவாக்குகின்றது போன்ற ஒரு தோற்றப்பாடு இங்கே காணப்படுகிறது. உண்மையில் இதிலே அரசு அதிக சிரத்தை எடுக்க வேண்டும். இதிலே அக்கறை செலுத்தி இந்த மக்களின் மனங்களை புண்படுத்துகின்ற வேலைகளை செய்வதை நிறுத்த வேண்டும். ஒரு யுத்தத்தை முடித்து ஒரு நல்ல வாழ்க்கையிலே தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களூடாக ஏன் இங்கே விடுதலை போராட்டம் நடைபெற்றது என்ற அந்த செய்தியை மீள இந்த இளைஞர்கள் யுவதிகள் மத்தியிலே கொண்டு வரத்தான் போகிறது.
ஏன் பயங்கரவாத தடை சட்டம் இங்கே இருக்கிறது, எதற்காக இதன் கீழ் கைது செய்யப்படுகிறது என்ற அந்த விடயங்களை இந்த இளைஞர் யுவதிகள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த சம்பவத்தை இங்கே கொண்டு வரத்தான் போகிறது. இதற்கு உண்மையில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் சிறந்த ஒரு முடிவை எட்ட வேண்டும். அவர்கள்தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள், அவர்கள்தான் குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரல் கொடுப்பது என்பது ஒரு ஒற்றுமையான குரல் கொடுப்பாக இருக்க வேண்டும். அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் எந்தளவு ஆபத்தானது என்பதை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே இதற்காக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் குரல் கொடுக்க வேண்டும், ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும். அன்றில் அந்த பாராளுமன்றத்திலே அனைவரும் ரிசைன் பண்ணி வெளியேற வேண்டும். அது அந்த தமிழ் மக்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களாக இருக்கிறது. ஆனால் அதற்கு எவரும் இன்று தயாராக இல்லை. தங்கள் பதவிகளை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களாகவே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதிலே மக்கள் பிரதிநிதிகள் தான் அதிக சிரத்தை எடுக்க வேண்டும். உண்மையில் இந்த இளைஞன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதற்கு முன்னர் பதிவிட்ட செய்தியில் கூட சொல்லியிருந்தேன், அவருக்கு இதன் தாற்பயங்கள் தெரியாமல் இருக்கலாம், இந்த பாடலின் தாற்பயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அவர் மக்களை கவர்வதற்காக அவர் இந்த பாடலை, இந்த சொல்லாக்க பாடலை பாடியிருக்கலாம். நான் அந்த பாடல்களை பார்த்திருக்கிறேன், இணையதளங்களிலே பார்த்திருக்கின்றேன். விடுதலை புலிகளின் தலைவர், போராளிகள் மற்றும் கொடிகளை பயன்படுத்தி அவர் அந்த பாடலை, சொல்லாக்க பாடலை பாடியிருக்கிறார். அவருக்கு அதன் தாற்பயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். உண்மையில் இதற்கு தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதிநிதிகள், தமிழ் மக்களுடைய தற்போதைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதற்கு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சிறந்த முறையிலே ஒற்றுமையான ஒரு முடிவாக அது அமைய வேண்டும். அதுதான் மக்களுக்கு சிறந்த செய்தியை கொண்டு செல்லும். அது உங்களுடைய ஒற்றுமையிலே தான் இருக்கின்றது. எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய அந்த பாதுகாப்பற்ற விடயங்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு விடயமாக இருக்கும். அதை இணைந்து செய்வதுதான் மிக சால பொருத்தமானது. அதற்காகத்தான் குரல் வலையின் விலங்குடைக்கு அணி திரள்வோம் என்று அரச பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்ட தாயக கலைஞனை விடுவிக்க கோரும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகளை பார்க்கக்கூடியதாக உள்ளது. எனவே இது இங்கு இருந்தாலும் எங்கு உரைக்க சொல்ல முடியுமோ அங்கு சொல்வதுதான் சால பொருத்தமானது. அரசுக்கு நேரடியாக இந்த விடயத்தை கொண்டு செல்வதுதான் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும். அது அவ்வாறு இருக்க, மேலும் ஒரு செய்தியாக பொன் சிவகுமாரனின் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு தொடர்பிலே பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஸ் கோப்பாய் போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வாக்கு மூலம் புறப்பட்டுள்ளது. உண்மையில் பொன் சிவகுமாரன் அவர்கள், அதாவது ஈழ விடுதலையின் முதல் மாவீரராக கொள்ளப்படக்கூடிய பொன் சிவகுமாரன் அவர்களின் நினைவேந்தல் 5ஆம் திகதியான இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையிலே அனுஷ்டிக்க ஏற்பாடாகி இருந்தது. அதனை ஏற்பாடு செய்தவர் யார் என்று பார்த்து அவரை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது போலீசார். உரும்புராயிலே பொன் சிவகுமாரன் அவர்களுடைய சிலை இருக்கிறது. அதற்குத்தான் வருடாவரிடம் அவர்கள் இந்த நினைவஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். அதற்கமைய அவர்கள் பிரதேச சபையின் தீர்மானத்தினூடாகவே அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிரதேச சபையிலே உத்தியோகபூர்வமாக அதற்கான அனுமதியை பெற்று உறுப்பினர்களின் அனுமதியுடன் தான் இந்த வேலைப்பாடு நடைபெற ஏற்பாடாகி இருக்கிறது. அதற்கு பின்னால் இந்த விசாரணையும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மண்ணிலே ஒரு மாவீரனை, இந்த தேசத்திற்காக தன்னை இழந்த மாவீரனை நினைவு கூறுவதற்கு மிக பெரும் தடை ஏற்படுகிறது என்று சொல்ல வேண்டும். அரசு தன் கோர முகத்தை காட்ட துவங்கி இருப்பதாக சொல்கிறார்கள். சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்கள் மிக பலமாக ஆரம்பித்திருக்கிறது. அரசாங்கம் மாறினாலும் காட்சி ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏனைய அரசாங்கங்கள் செய்தது போன்றே இந்த அரசாங்கமும் செய்கிறது, நம்ப வைத்து கழுத்தறுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் இந்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். புதிய ஜனாதிபதி வந்த பொழுது அனைத்து மக்களின் மனதிலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. தங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, தங்களுக்கு ஏதோ எல்லாம்
கிடைக்கப் போவதாக அவர்கள் எண்ணியிருந்தார்கள். இப்பொழுது கிடைப்பது என்ன என்பது அவர்களுக்கு இப்பொழுது புரிந்துள்ளதாக பலர் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களூடாக. அதாவது முகநூல்களூடாகவே இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லவர் நல்லவர் என்று எல்லோரையுமே சிந்தித்தீர்கள், இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த மண்ணிலே போராட்டம் நிறைவு பெற்று மௌனிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மீண்டும் மீண்டும் அந்த போராட்டத்தை நாங்கள் காரணம் காட்டி கைது செய்வது என்பது, அதை எதிர்வரும் இளைஞர்கள் யுவதிகளுக்கு இவ்வாறு தான் நடந்தது என்பதை ஞாபகப்படுத்துவது என்பது அவர்களின் சுய சிந்தனையிலிருந்து நாங்கள் அவர்களை மாற்று திசைக்கு கொண்டு செல்வதாகவே அமையும். எனவே நீங்கள்தான் அதை நினைவூட்டுவதாகவே அமைகிறது. நினைவு தினம் என்பது எல்லோருக்குமே அவர்களது உறவினர்கள் இந்த போரிலே மரணத்தை எழுதியிருக்கிறார்கள், ஈகத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாளில் நினைவேந்தல் என்பது அவர்களது ஒரு தங்களுடைய கவலைகளை சொல்லி அழுகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கிறார்கள். அந்த விடயத்தை அவர்கள் தங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டு அதை ஒரு நினைவு நாளாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களில் தடையை போடுவது என்பது அவர்கள் மனதிலே மிகவும் ஒரு கவலையையும் வேதனையும் தருகின்ற ஒரு விடயமாகவே அமைகிறது. மேலும் செய்தியாக முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பிலே வெளிவரும் அதிர்ச்சி பின்னணி என்று ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த அங்குருவத்த படகுட பகுதியில் தீப்பிடித்து எரிந்த முதியோர் இல்லம் எந்த ஒரு அரச நிறுவனத்தின் கீழும் பதிவு செய்யப்படவில்லை என்று சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த முதியோர் இல்லம் சமூக ஊடகங்களில் பிரபலமான இடமாக மாறியுள்ளது. அங்கு வசிப்பவர்கள் மற்றும் சேவைகள் குறித்து தொடர்ந்து பதிவிடப்படும் காணொளிகள் இதற்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணொளிகளை பார்த்து அனைவரும் கொண்டு சென்று அந்த இல்லத்திலே அவர்களை சேர்த்திருக்கிறார்கள். அதனால் தான் அந்த இல்லம் பிரபலமடைந்திருக்கின்றது. இன்று அது பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனமாக, ஒரு இல்லமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. உண்மையில் அங்கே 11 பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள். இறந்த போதிலும் அது முற்றுமுழுதாக எரிந்து அழிந்திருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கிறது. அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் பதிவுகளை பார்த்த பொழுது மிக சிறப்பாக அந்த இல்லத்தை இயக்கியதாக பலரும் பதிவிடுகின்றார்கள். அவர் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். கொரோனா நீதவான் நீதிமன்றம் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அவருக்கான விளக்கமறியலை. உண்மையில் அதை செய்வதை முன் ஒரு பதிவை மேற்கொண்டு செய்திருந்தால் அது ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்திருக்கும். அரச சட்டங்களை மீறி செய்வது என்பது ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே காணப்படும். அத்துடன் மேலும் நாங்கள் பார்த்தால் போதைப் பொருள் பாவனையிலே 4 காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது என்பதற்கு அப்பால் அவர்களின் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது வேலியே பயிரை மேய்ந்த கதையாகத்தான் இந்த செய்தி இருக்கிறது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக இருக்கிறது. மக்களை பாதுகாக்க வேண்டிய அல்லது மக்களின் அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே இந்த போதை பொருளை உட்கொண்டு அதனை பாவித்தால் மக்களை எவ்வாறு திருத்திக் கொள்வது, மக்களுக்கு எவ்வாறு அறிவுரை சொல்வது என்ற ஒரு தேவை இருக்கிறது. அது உண்மையாகவே அவர்கள்தான் சிந்தித்து ஒரு துறையிலே இருக்கின்றவர்கள் அந்த துறை சார்ந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 போலீசாரையும் அவர்களின் பதவிகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக காலி மாவட்ட பிரதி காவல்துறை தலைவர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. இது அம்பலாங்குடை காவல் நிலையத்தை சேர்ந்த 3 காவலர்களும் அங்குகல்ல காவல் நிலையத்தை சேர்ந்த ஒரு காவலரும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தி இருக்கிறது. காவலர்கள் குழு ஒன்று போதைப் பொருள் உட்கொண்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலே தான் அங்குகல்ல பெந்தோட்ட மற்றும் எல்பிடிய காவல் நிலையங்களை சேர்ந்த 4 காவலர்கள் எல்பிடிய ஆதார மருத்துவமனையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டதாகவும் இந்த 4 காவலர்களும் கஞ்சா உட்கொண்டதை சட்ட வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் அதன்படி அம்பலாங்குட உதவி காவல் கண்காணிப்பாளர் இந்த பணி இடைநீக்க உத்தரவை பிறப்பித்ததாகவும் தான் இந்த செய்தி இருக்கின்றது.
பொறுப்பானவர்கள் அந்த பொறுப்பை சரியாக வகித்தால்தான் அந்த பொறுப்பின் கீழ் இருப்பவர்கள் சரியாக இருக்க முடியும். இதைத்தான் இந்த விடயம் எடுத்து காட்டுகிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேலியே பயிரை மேய்ந்த கதையாகத்தான் இது இருக்கிறது என்று. மேலும் ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தற்போது அரசு கோட்டபாயவை விட மிக மோசமான விளைவை சந்திக்கும் என்று சஜித் அணி பயங்கரமாக எச்சரிக்கை செய்திருக்கிறதாம். எதற்கு என்று பார்த்தால், முறையான திட்டங்கள் இல்லாத தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்திற்கு நேர்ந்ததை விடவும் மிக மோசமான மக்கள் எதிர்ப்பையும் விளைவுகளையும் சந்திக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் எச்சரித்திருப்பதாக ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வரானும் நாட்டை சரியான பாதையில் கட்டியெழுப்புவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எமது குழுவினர் காத்திரமான ஆதரவை வழங்க தயாராக உள்ள போதிலும் நாம் ஒருபோதும் இந்த அரசாங்கத்துடன் இணையப் போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தி. எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற, அதாவது நேற்றல்ல கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்று ஒரு பெரும் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் சொல்லப்போனால் எவருமே அந்தந்த இடத்திலே வந்து உட்காருகின்ற பொழுதுதான் அந்த விடயம் தொடர்பிலே தெரியவர். இன்று ஆட்சியை பார்த்து இந்த சீட்டிலே நான் உட்கார்ந்தால் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் பலர் சொல்வார்கள். ஆனால் அந்த இடத்திலே வந்து உட்காருகின்ற பொழுதுதான் அங்குள்ள பிரச்சனைகள் தெரிய வரும். அதற்கு பின்னர் தான் இந்த தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. அதுதான் உண்மை. அந்த விடயங்களை அறியாமலே நாங்கள் அதில் இருந்து கொண்டு பல விடயங்களை பேசிக்கொள்ளலாம். ஆனால் தீர்க்கப்படக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது. ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு அவரால் தீர்க்கப்படக்கூடிய விடயங்கள் இருக்கிறது. சுயமாக முடிவெடுக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது. தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பிலே சிறு சிறு பிரச்சனைகளை அவர் நேரடியாக தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அவர்கள் தீர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் எதிர்காலத்திலே தான் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பிரதிநிதியாக வருவதற்கு அவருக்கு ஒரு தயக்கமான சூழ்நிலை உண்டாகும். அதனால்தான் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் தவிர்த்து வருகிறார்கள். உண்மையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தமிழ் மக்களுக்கு ஒரு கையிலே பால் சோறும் மறு கையிலே விலங்குமிடப்பட்டிருக்கிறது. குரல் வளை நெரிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் பாதுகாப்புடன் செயற்படுங்கள். மீண்டும் அடுத்த செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். அதுவரை நீங்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கு எனது நன்றிகள். நன்றி, வணக்கம். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.